இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரருக்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கே தான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. போடு தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரருக்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் முதலில் கேட்கவிருப்பது எண்ணியல் பற்றிய முன்னுரை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். கேளுங்கள் கேளுங்கள், கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில பாத்துட்டு இருக்கிறது வினாடி வினா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு கழித்தல். இதுல கலந்துக்கிறதுக்காக நம்ம கூட 3 ஊர்ல இருந்து 3 அணிகள் வந்திருக்காங்க. அவங்க யார் என்னன்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன, உங்களை பத்தி சொல்லிக்கோங்க. என் பேரு சீதாங்க, நான் வல்லத்துல இருந்து வந்திருக்கேன். நான் பொட்டி கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்கேங்க. நான் படிச்சதே 2ஆம் வகுப்பு தாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கல, என் வீட்லயும் வசதி இல்லைங்க. அதனால படிப்பையே அதோட நிறுத்திட்டேங்க. எனக்கு 2 பசங்க இருக்கானுங்க. 2 பசங்களும் அப்ப ஸ்கூலுக்கு போவானுங்க, இல்லைன்னா போவே மாட்டானுங்க. அவனுங்களும் என் கூட சேர்ந்து பொட்டி கடையில வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. கணக்கு வழக்கெல்லாம் அவனுங்க தான் பாப்பானுங்க. எனக்கு கணக்கை பத்தி ஒரு அளவும் தெரியாதுங்க. அவனுங்க தாங்க எல்லாத்தையும் பார்த்து வரவு போக்கு எல்லாத்தையும் செலவெல்லாம் அவனுங்க தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரிம்மா, நீங்க காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது இந்த நிகழ்ச்சி நாங்க ஃப்ரீயா இருக்கும் போது ரேடியோ போட்டி ஆன் பண்ணிட்டு இதுதாங்க கேட்டுட்டு இருப்போம். அடுத்து நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? என் பேரு பொண்ணுமணி, நான் அந்த வல்லத்துல இருந்து வந்திருக்கேன். நான் கீரை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீரை வியாபாரம் முடிச்சோன்னே வீட்டுக்கு போயிட்டு அந்த ரேடியோ பட்டிய ஆன் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பேன், பழைய சோத்தை போட்டு வச்சுட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கூட்டல் கழித்தல் இதெல்லாம் அந்த கேட்டுதான் கத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக பிள்ளையார்பட்டியில இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. வாங்க அவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? வணக்கம்மா, என் பேர் ஆந்தகிளி. நான் பிள்ளையார்பட்டியில இருந்து வந்திருக்கேன். நான் கூத்துக்கு பாட்டெல்லாம் பாடுவேம்மா. நானும் என் தங்கச்சியும் தான் வந்திருக்கோம். என் தங்கச்சியும் நல்லா பாட்டு பாடுவா. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாட்டுல கணிதத்தை எல்லாம் புகுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சின்ன பொண்ணுங்க. நான் இங்க பிள்ளையார்பட்டியில இருந்து வரேன். இதுக்கு முன்னாடி பேசினாங்க என்னோட அக்கா தாங்க. நானும் அக்கா சேர்ந்து இந்த கூத்துப்பாட்டு இந்த மாதிரி தான் பாடிட்டு இருக்கோங்க. எங்க அக்காவுக்கு நிறைய விருதெல்லாம் வாங்கணும்னு ஆசைங்க. எங்க அக்கா ஆசை நான் கண்டிப்பா நிறைவேற்றணும். நான் இந்த காற்றோடு கணித நிகழ்ச்சி இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம். எங்க அக்கா அதுல பாட வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நானும் அக்காவும் சேர்ந்து வந்திருக்கோம். இப்ப எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த அணி ஐயாசாமி பட்டியில இருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அவங்க யாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன?
தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. அடடா இல்லைக்கா, எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்குது, பரவாயில்ல. நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வருதுக்கா. ஒரு கிலோ எவ்வளோப்பா? கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளோ சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்கக்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளோ வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்ன பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்க. என் பேரு மங்கம்மா, நான் ஐயாசாமிப்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து பானை செஞ்சு வித்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அது இப்பதான் 2வது போயிட்டு இருக்கு. அதுக்கும் படிக்க தெரியல, எனக்கும் படிக்க தெரியல. இப்பதான் கத்துக்கலான்னு வந்திருக்கேன். 2வது தானமா படிக்கிறா. காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, நீங்க கத்துக்கலாம் கணிதத்தை. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கங்க, என் பேர் விசாலாட்சி. நான் வந்து ஊறுகாய் செஞ்சு வித்துட்டு இருக்கேன். எல்லாரும் என்னோட ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா வந்து எனக்கு கூட்டுறது எல்லாம் கணக்கு போடுறது எதுவுமே தெரியாதுங்க. நிறையா அந்த ஊறுகாய் வைக்கும்போது நான் நிறையா ஏமாந்துட்டேன். அது காசெல்லாம் ரொம்ப கம்மியாக வரும். அதுக்கப்புறமேட்டு உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப அருமையா நீங்க எல்லாரும் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க. இந்த 3 அணிக்கும் நம்ம முக்கணிகளோட பெயரை வைக்கலாம். வள்ளத்துல இருந்து வந்திருக்க அணியின் பெயர் மா. அடுத்த அணியின் பெயர் பலா. நம்ம ஐயாசாமி பட்டியில இருந்து வந்திருக்கவங்களுக்கு. பிள்ளையார் பட்டியில இருந்து வந்திருக்க அணியின் பெயர் வாழை. வாங்க எல்லாரும் நம்ம முதல் சுற்றுக்குள்ள போலாம். முதல் சுற்றுல ஒவ்வொரு டீம்லயும் ஒவ்வொரு கேள்வி கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா 5 மதிப்பெண்கள். போட்டியின் விதி எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதல் அணி நம்ம மா அணியினர். அவங்களுக்கான கேள்வி. நீங்க தயாரா? தயாரமா? உங்களுடைய கேள்வி. ஒரு உயர்ந்த மரத்துல 9 பறவைகள் இருக்கு. அதுல 4 பறவைகள் பறந்துருச்சு. மீதி அந்த மரத்துல எத்தனை பறவைகள் இருக்கும்? எங்க மறுபடியும் சொல்லுங்க, எத்தனை பறவைகள் இருந்துச்சு? 9 பறவைகள். அதுல 4 பறந்துருச்சாங்க. ஆ அப்ப ஆமா.
அப்ப 9 கழித்தா 9ல 4 போயிடுச்சுன்னா 5 தாங்க வரும். ஆமா ஆமா 5 தாங்க. 5 தாங்க வரும். ஆமாங்க 5 தாங்க வரும். நீங்கள் சொன்ன விடை சரியானது. மா அணியினர் சரியான விடை சொல்லிட்டாங்க. அடுத்த அணியினர் பலா, அவங்களுக்கான கேள்வி. கேள்வியை சரியா கவனிச்சுக்கோங்க. உங்ககிட்ட 2 பெட்டி இருக்கு. மொத்தம் 12 பென்சில். ஒரு பெட்டியில 4 பென்சில் இருக்கு. அப்ப இன்னொரு பெட்டியில எத்தனை பென்சில் இருக்கும்? மொத்தம் 2 பெட்டிங்களா? ஒரு பெட்டியில 12 பென்சில்களா? அப்ப கேள்வி சரியா கவனிச்சுக்கோங்க. மொத்தம் 12 பென்சில், 2 பெட்டி இருக்கு. ஒரு பெட்டியில 12 பென்சில் இருந்து 4 மட்டும் எடுத்து ஒரு பெட்டியில போட்டீங்க. அப்ப இன்னொரு பெட்டியில மீதி 12 பென்சில்ல 4 எடுத்து போட்டாச்சா, மீதி எடுத்து போட்டுருவீங்களா? அப்ப அந்த பெட்டியில எத்தனை இருக்கும்? 8ங்க. 8 என்பது சரியான விடையா? சரிதாங்க. உங்க விடைக்கான விளக்கம்? மொத்தம் 12 பென்சிலுங்க. ஒரு இதுல 4 இருக்கு, இன்னொரு இதுல மிச்சம் எவ்வளவு இருக்கு? 12 4 எடுத்தா மிச்சம் இருக்கிறது 8. அப்ப 8. அருமை அருமை, அற்புதமான விடை. மூன்றாவது அணியான வாழை அணிக்கான கேள்வி. உங்ககிட்ட ஒரு கோழி இருக்கு. அந்த கோழி 5 நாளைக்கு 4 முட்டை போடுது. அதுல ஒரு முட்டை உடைஞ்சு போச்சு, இன்னொரு முட்டை தொலைஞ்சு போச்சு. மீதி உங்ககிட்ட எத்தனை முட்டை இருக்கும்? கோழி முட்டை போடுதா? 5 நாளைக்கு எத்தனை முட்டைங்க போடுது? 4 முட்டை. ஒரு முட்டை தொலைஞ்சு போச்சுங்களா? ஆமா ஆமா. அப்பனா 2 முட்டைங்க. 2 வராதுல. 2 தான் அக்கா வரும். நீங்களே பாருங்க. அக்காவும் தங்கச்சி சண்டை போட்டுக்க வேண்டாம். தங்கச்சி, நீங்க சொன்ன விடைக்கான விளக்கத்தை சொல்லுங்க. சரியா தவறா நான் சொல்றேன். நீங்க 5 நாளைக்கு 4 முட்டை போடுன்னு சொன்னீங்களா? அதுல ஒரு முட்டை உடைஞ்சு போச்சு, ஒரு முட்டை தொலைஞ்சு போச்சுட்டீங்க. அப்ப 4ல 2 முட்டை வச்சுனா மிச்சம் 2 முட்டை தானங்க. நீங்க சொன்னது சரியான விடை. இந்த பிளேயர் ஜெயிச்சிட்டியா? முதல் சுற்றுல அருமையா விளையாண்டு. முதல் சுற்று எல்லாரும் அருமையா விளையாண்டீங்க. அடுத்த சுற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி முதல் சுற்று ரொம்ப அருமையா எல்லாரும் விளையாண்டீங்க. அடுத்த சுற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறதுக்காக எல்லாரும் ஒரு ஜோரா கை தட்டிக்கோங்க. இரண்டாவது சுற்றின் விதிமுறைகள் நான் இப்ப சொல்றேன். இதுல சரியான விடை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண், தவறான விடை சொன்னீங்கன்னா படுவீங்க. அதாவது அடுத்த சுற்றுக்கு தேர்வாக மாட்டீங்க. விளையாட தயாரா? இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி மா அணியினருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க ஒரு வண்டி வச்சிருக்கீங்க. அதுல 5 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க. மொத்தம் 4 கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்க. அதாவது 4 கிலோமீட்டர் வண்டியில போறீங்க. சரிங்க. போறதுக்கு 2 கிலோமீட்டர், வரதுக்கு 2 கிலோமீட்டர். ஒவ்வொரு 2 கிலோமீட்டருக்கும் 1 லிட்டர் பெட்ரோல் குறையும். அப்போ உங்க வண்டியில மீதி எத்தனை லிட்டர் பெட்ரோல் இருக்கும்? அஞ்சு லிட்டர் பெட்ரோல் போடுறாங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் போதா? 4 கிலோமீட்டர் போதான். 2 போகுது, 2 வருதா? மிச்சம் இருக்காது ஒண்ணுதானே. 2 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் போகுது சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நீங்க 2 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் போகுதுன்னு? ஒவ்வொரு 2 கிலோமீட்டருக்கும் 1 லிட்டர் பெட்ரோல் குறையும். நீங்க மொத்தமா 4 கிலோமீட்டர் போயிருக்கீங்க. போறதுக்கு 2 கிலோமீட்டர், வரதுக்கு 2 கிலோமீட்டர். மீதி எத்தனை லிட்டர் பெட்ரோல் உங்க வண்டியில இருக்கும்? இங்க 3 இருக்குங்க. எப்படி விடை 3ன்னு சொல்றீங்க? மொத்தம் 5 லிட்டர் ஆகும்.
போறதுக்கு 1 லிட்டரு, வர்றதுக்கு 1 லிட்டரு, மிச்சம் இருக்கிறது 3. 5ல 2 கழிச்சிட்டோம்னா 3 தான். 3 தான் சரியான விடை. இரண்டாவது சுற்றின் அடுத்த கேள்வி பல அணியினருக்கு. உங்களுடைய கேள்வி, நீங்க ஒரு மாடு வளர்க்குறீங்க, பசு மாடு. காலையில 3 லிட்டர் பால் கறக்கும். காலையில 3 லிட்டர் பாலும் சாயங்காலம் 2 லிட்டர் பாலும் கறக்கும். நீங்க காலையில உங்க வீட்டுக்கு 1 லிட்டர் பாலும் சாயங்காலம் அந்த 2 லிட்டர் பால் மாடுல இருந்து கறக்குறதுல 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்ப மீதி ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் இருக்கும்? ஒரு 3 லிட்டர் இருக்குங்க. நீங்க சொன்ன விடை தவறானது. ஐயோ, தப்பாச்சா? அப்ப எப்படின்னு சொல்லுங்களேன். உங்க வீட்டு பசுமாடு காலையில 3 லிட்டரும் சாயங்காலம் 2 லிட்டரும் கறக்குது. மொத்தம் 5 லிட்டர் ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல பால் இருக்கும். அதுல காலையில 1 லிட்டரும் சாயங்காலம் 1/2 லிட்டரும் எடுத்துறீங்க. மொத்தம் 1.5 லிட்டர். 5 லிட்டர்ல 1.5 லிட்டர் போச்சுன்னா 3 லிட்டர். உங்ககிட்ட 3 லிட்டர் பால் இருக்கும். மூன்றாவது அணியான வாழை அணியினருக்கான கேள்வி. உங்க வீட்டுல நீங்க பலகாரம் செஞ்சிருக்கீங்களா? நான் நிறைய செஞ்சிருக்கேங்க. இங்க பாருங்களேன், இந்த இனிப்பு செய்யும் போது ஒரு குறிப்பு சொல்றேங்க. இனிப்பு செய்யும் போது வந்து சர்க்கரை போட்டு செய்யறோம். அதுல ஒரு சிட்டிகை உப்பு போட்டீங்கன்னா அதோட இனிப்போட சுவை வந்து நல்லா தூக்கலா தெரியுங்க. அருமை அருமை. நம்ம ஆந்தைக்கிளி பாட்டு மட்டும் இல்ல, நல்ல குறிப்பு கூட சொல்றாங்க. நேயர்களை கேட்டுக்கோங்க, உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. நல்ல சுவையான இனிப்பு வகையான பொருட்களை சாப்பிடுங்க. இனிப்பு செய்யும் போது நீங்களும் கொஞ்சம் உப்பு போட்டுதான் பாருங்களேன். உங்களுக்கான கேள்வி. சரி வாங்க நம்ம கேள்விக்கு போலாம். உங்க வீட்டுல நீங்க நல்லாவே தெரியுது நீங்க நல்ல பலகாரம் தான் செய்வீங்கன்னு. இப்ப நீங்க உங்க வீட்டுல பண்டிகை நாள்ல எல்லாம் முறுக்கு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. முறுக்கு செய்யறதுக்கு 5 லிட்டர் கடலெண்ணையும் 5 லிட்டர் நல்லெண்ணையும் வாங்குறீங்க. பலகாரம் செய்யறதுக்கு 2 லிட்டர் கடலெண்ணெய் 2 லிட்டர் நல்லெண்ணெய் செலவாயிடுச்சு. செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கலாம். மீதி எத்தனை லிட்டர் எண்ணெய் உங்ககிட்ட இருக்கும்? 6 லிட்டர் இருக்கும் அம்மணி. 6 லிட்டர் என்பது சரியான விடை. இரண்டாவது சுற்றின் முடிவுக்கு வந்துட்டோம். இதுல மா அணியும் வாழை அணியும் சரியான விடை சொல்லி 5 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. பல அணி இந்த சுற்றுல என்னாச்சுன்னு தெரியல, அவங்களால சரியான விடை சொல்ல முடியல. அதனால மன்னிக்கவும், நீங்க அடுத்த சுற்றுல இந்த விளையாட்டை தொடர முடியாது. அடுத்து நம்ம கூட விளையாட போறது மா அணியும் வாழை அணியும். இவங்க 2 பேருக்கும் தான் இப்ப போட்டி நடக்க போகுது. இதுல யார் ஜெயிக்க போறாங்க யார் தோக்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் தெரியாது. ஒரு வழியா நம்ம இறுதி சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம கூட இப்ப விளையாடுறதுக்கு 2 அணி இருக்காங்க, மா அணி வாழை அணி. முதல்ல மா அணிக்கான கேள்வி. உங்கள் கேள்வி, உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. மொத்தம் 2 பொருள் வாங்குறீங்க. ஒரு பொருளோட விலை 20 ரூபாய், இன்னொரு பொருளோட விலை 30 ரூபாய். நீங்க 100 ரூபாய் கடைக்காரன் கிட்ட கொடுத்துட்டு கடைக்காரன் உங்களுக்கு மிச்ச பணமும் கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட நீங்க கடைக்காரர்கிட்ட வாங்க மிச்ச பணம் எவ்வளவு இருக்கும்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. 2 பொருள் வாங்கினா ஒரு பொருளோட விலை 30 ரூபாய், இன்னொரு பொருளோட விலை 20 ரூபாய். நீங்க கடைக்காரன் 100 ரூபாய் கொடுக்குறீங்க, மிச்ச பணம் உங்ககிட்ட அவர் கொடுக்குறாரு. அந்த மிச்ச பணம் நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? ₹50.
50 ரூபாய். உங்க விடைக்கான விளக்கம் தெளிவா எல்லாருக்கும் சொல்லுங்க. 30 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறான், 20 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறான், மொத்தம் 50 ரூபாய். அப்ப 100 ரூபாயில 50 கழிச்சிட்டோம்னா இது 50 ரூபா தான். சரியான விடை மாநிலருக்கு. அடுத்த கேள்வி நம்ம வாழையணினருக்கு. உங்களுக்கான கேள்வி உங்க அணியின் பேர் சம்பந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கு. நீங்க ஒரு கடை திரிக்க போறீங்க, ஒரு வாழைத்தார் எடுத்துக்கிட்டு. அதுல மொத்தம் 5 வாழை சீப்பு இருக்கு. அதுல 2 வித்துட்டீங்க, ஒரு வாழை சீப்பு கெட்டு போச்சு. மீதி எத்தனை வாழை சீப்பு உங்ககிட்ட இருக்கும்? 4 என்பது தவறான விடை. உங்ககிட்ட மொத்தம் 5 வாழை சீப்பு இருக்கு. அதுல 2 வித்துட்டீங்க, 1 கெட்டு போச்சு. சோ 3 போயிருச்சு. 5ல 3 போனா 2 இருக்கு உங்ககிட்ட. இந்த சுற்றுல மா அணி வாழையணி 2 அணியுமே நல்லா விளையாண்டாங்க. இந்த சுற்றோட முடிவு தெரிஞ்சுக்கணுமா? இதோ மா அணியின் மதிப்பெண்கள். முதல் 2 சுற்றுல 5, இந்த சுற்றுல 5 மதிப்பெண்கள் பெற்றதுனால அவங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் 15. வாழை அணி முதல் 2 சுற்றுலையும் 5 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாங்க. இந்த சுற்றுல ஏன்னு தெரியல, அவங்களால விளையாட முடியல. சோ அவங்களோட மதிப்பெண்கள் 10. 2 அணிலையும் பார்க்கும்போது முதல் இடத்துல இருக்கிறது நம்ம மா அணி. சோ இன்னைக்கு நடந்த இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில, கலித்தல்ன்ற தலைப்புல நடந்த இந்த நிகழ்ச்சியில வெற்றி பெற்றவர் நம்ம மா அணியினர். நம்ம வல்லத்துல இருந்து வந்த பொன்மணி, காஞ்சனா 2 பேரும் அருமையா விளையாண்டாங்க. இன்னைக்கு நம்ம வினாடி வினா நிகழ்ச்சியில பார்த்த தலைப்பு கலித்தல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கூட்டல். இதுவரைக்கும் என்ன நேயர்களே, இதுவரைக்கும் கூட்டல் கலித்தல் 2 நிகழ்ச்சியும் சிறப்பா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதே போல மேலும் உங்களுக்காக நம்ம பெரியார் சமுதாய வானொலியில புதுசா விதவிதமா நீங்க கணிதத்தை கத்துக்கிற மாதிரி, உங்களுக்கு எளிதா புரியுற மாதிரி பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக இருக்கு. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இது நம்ம பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். கேளுங்கள், கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது கழித்தல் பற்றிய வினாடி வினா. அடுத்ததாக நீங்கள் கேட்கவிருப்பது விலங்கினத்தில் கணக்கு. ஒரு 5 விரலும் ஒண்ணா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. வணக்கம் தோழிகளே. சென்ற மாதத்தைப் போலவே இந்த மாதமும் உங்களுக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற அடிப்படை கணிதத்தில் பயிற்சியை அளிக்கவிருக்கிறது நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். இதில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். ஆர்வமும் ஊக்கமும் கொண்ட அனைத்து தோழிகளும் இதில் கலந்து கொள்ளலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற அடிப்படை கணிதத்தில் உங்களுக்கு பயிற்சி அளிக்க இருக்கிறோம். வல்லம் பகுதியில்
வரும் மே மாதம் 25 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொள்ள நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், பெரியார் நகர், வல்லம். இல்லை, திமிங்கில குட்டிகளின் எடை இப்படி வேக வேகமாக அதிகரிப்பதற்கு அவை அருந்தும் தாய்ப்பால் தான் காரணம். அதில் 35% கொழுப்பு சத்து உள்ளது. அதாவது பசுவின் பாலை விட 10 மடங்கு அதிகமான கொழுப்பு சத்து இந்த பாலில் உள்ளது. என்ன கணக்கு? உடம்பின் உன்னதமான பிடியின் ரகசியம் இன்றைக்கும் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒன்றுதான். பண்டை காலத்தில் உடும்பின் உபயோகம் அதிகம் இருந்தது. அப்போதைய மன்னர்கள் தங்கள் கோட்டை மதில் சுவரின் திடத்தன்மையை பரிசோதிக்க ஒரு உடும்பின் இடுப்பில் கயிற்றை கட்டி மதில் சுவரின் மீது வீசுவார்கள். அதன் இடுப்பு கயிற்றை பிடித்து கொண்டு தொங்கும் அல்யுத்த வீரனின் உடல் எடைக்கு உடும்பு தவறி விழுமாயின் அவர்கள் பழுதடைந்ததாக, அந்த சுவர்கள் பழுதடைந்ததாக கருதப்படும். ஏனென்றால் உடும்பு கீழே விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. உடும்பின் வலிமையான பிடியையும் தொங்கும் மனிதனின் எடையையும் தாங்காமல் மதில் சுவர் உடும்பின் பிடியோடு பெயர்ந்து கீழே விழுந்தால்தான் ஆயிற்று. இதேபோல் பண்டைய களவாணிகளும் ஜமீன் வீட்டு உயர்ந்த மதில் சுவர்களை தாண்டுவதற்கு உடும்பை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். உடும்பிற்கு இத்தகைய இறுகிய பிடி எப்படி சாத்தியமாகிறது என்பதும் கூட ரகசியம்தான். அதாவது உடம்பின் உடல் தோல் 4 ஜீன்ஸ் துணியின் கெட்டித்தன்மையோடு உடல் முழுவதும் வியாபித்துள்ளது. மேலும் இதன் நீண்ட தட்டையான உடம்பும் நீண்ட திடகாத்திரமான வாளும் புஷ்டியான கழுத்தும் இவற்றிற்கு வலு சேர்க்கின்றன. முன்னங்கால்களில் உள்ள விரல் நகங்கள், எலும்புகள் மற்றும் தசைநார்கள் வெகு உறுதியோடு அமைந்துள்ளன. மேலும் கைகளின் தசைநார்கள் தோள்பட்டை தசைநாருடன் உறுதியாக இணைக்கப்பட்டுள்ளன. இதனால்தான் இதன் பிடி சாத்தியமாகிறது. உடும்பு பிடியில் ஒரு ரகசியம் என்னவென்றால் 80 கிலோவுக்கும் மேல் எடையுள்ள மனிதன் உடும்பு பிடியில் தொங்கினால் உடும்பு டபுக்கடீர் என்று விழுந்துவிடும். கணக்கை பார்த்தீர்களா? உடும்பு கீழே விழுவதற்கு கூட ஒரு எடை கணக்கு இருக்கிறதே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் தோன்றியதாக கருதப்படும் ஆமைகளுக்குத்தான் நீண்ட ஆயுள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆமைகள் முட்டையிடுவது பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. நீரில் வாழும் ஆமைகள் ஒரு குறிப்பிட்ட சீசனில் ஆயிரக்கணக்கில் ஒரு சேர கரைக்கு வந்து முட்டையிடுவது வாடிக்கை. இவை பாதுகாப்பு கருதி கரையில் வெகு தூரம் செல்வதில்லை. சொற்ப தூரத்திலேயே ஓரிடத்தை தேர்ந்தெடுத்து முட்டையிட்டுவிடும். பெண் ஆமைகள் தம் பின்னங்கால்களால் காலின் நீளமளவிற்கு ஆழமான ஒரு குழியை தோண்டும். போதிய அளவு குழி தோண்டிய பிறகு அதற்குள் அமைந்து முட்டையிட துவங்கும். இந்த தருணத்தில் இவை உலகையே மறந்து முட்டையிடுவதில் மட்டுமே கவனமாக இருக்கும். இவ்வாறு இவை 40 முதல் 100 முட்டைகளை இடும். 200 முட்டைகள் இட்டதற்கான ரெக்கார்டு இருக்கிறது என்பது ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல, ஒரு உண்மை கணக்கும் கூட. ஆமைகளின் முட்டை எண்ணிக்கை 108 தான் என்றும் அது இந்து மதத்தின் 108 மந்திரங்களை குறிக்கின்றது என்றும் ஒரு நம்பிக்கை ஒரு காலத்தில் இருந்தது. எனினும் அறிவியல் ஆய்வுப்படி ஆமைகள் சராசரியாக 40 முட்டைகள் மட்டுமே இடுவதாக அறியப்படுகிறது. இந்த ஆமைகள் மெய்மறந்து முட்டையிடும்போது சில எதிரி விலங்குகள் பின்னாலிருந்து முட்டைகளை ரகசியமாக கவர்ந்து சென்று விடுவதுண்டு. ஒரு வழியாக முட்டைகள் இட்டு முடிந்து ஆமை திரும்பி பார்க்கையில் இட்ட முட்டைகள் ஏகமாய் குறைந்து போயிருக்கும். சோகத்துடன் மணலை வாரி குழியை மூடிவிட்டு மறுபடியும் கடலுக்கு போய்விடுதாம் ஆமை. நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது விலங்கினத்தில் கணக்கு.
கடந்த 2 நாட்களாக நீங்கள் கேட்கும் விலங்கினத்தின் கணக்கு என்ற பகுதியின் தொடர்ச்சியாக இன்றைக்கும் விலங்கினத்தில் கணக்கு என்ற பகுதியை கேட்டீர்கள். விலங்குகளின் நீளம், உயரம், அவற்றின் உணவு சேகரிக்கும் தந்திரம் ஆகியவற்றில் உள்ள கணக்குகளை இந்த பகுதி சொல்லி வருகிறது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவேறுகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை நாளை காலை 9 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் கேட்கலாம். நன்றி நேயர்களே.